வாக்கு அரசியலுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் வகையிலான அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். மேலும் பெற்றோரை இழந்த நிலையில் 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளையும் வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர், பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இனி தான் இருக்கிறேன் என்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறினார். அரசியல் என்பது மக்கள் பணி என்றும் தங்கள் சொகுசுக்கு இடமில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இதனால 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இப்படி ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை எங்களால பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம். அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுவதுதான் வாய்ப்பு. பதவி மோகத்தில் தேர்தலுக்கு தயாராகும் என்று சிலர் நினைப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். கடைகோடி மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து எங்களால செய்ய முடியுது. அரசியல்னா பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம், பொறுப்பை மறந்து பதவி மோகத்துல இருந்தோம், சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம், மறுபடியும் பதவி மோகத்தோட தேர்தலுக்கு தயாராகும்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா எங்களுடைய அடிப்படைய பதவி அல்ல, பொறுப்பு தான். அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகபாமா ஆகியோர் மேலும் ஓராண்டுக்கு பதவியில் நீடிப்பார்கள் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்ட விரோதம் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் அனுப்பினார். பாமக நிறுவனர் மற்றும் தலைவரான ராமதாஸின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டுவதற்கு அன்புமணிக்கு உரிமை இல்லை என்றும் அவர் சாதாரண செயல் தலைவர்தான் என்றும் ராமதாஸ் தரப்பில் முறையிடப்பட்டிருந்தது. இதனால் பாமகவில் கடும் குழப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு, அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக தெரிவித்தார். உள்ளிட்ட பதவிகளுக்கான பதவி காலம் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீட்டித்து இந்த 3 முக்கியமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸின் ஆலோசனைப்படியே செயல்படுவோம் என்றும் பாலு திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் நிறுவனராக கொண்டுதான் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். அவருடைய ஆலோசனை அடிப்படையில், அவருடைய கருத்துக்கள் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய பயணம் என்பது தொடர்கிறது. எனவே
கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா என்பதில் எந்த மாற்றம்? தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை மட்டுமே அங்கீகரித்தது என்றும் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை என்றும் சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியிருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலைவர் பொறுப்பிலிருந்து செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி ராமதாசுக்கு பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை என்றும் கூறினார். தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோம், அவர் செயல் தலைவர் தான், பொதுச் செயலாளராக வடிவேல் ராமனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானை நாங்க கொடுத்தாச்சு. எங்க கொடுத்தாச்சு? தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாச்சு. அதையெல்லாம் மறைத்து, அந்த உண்மையெல்லாம் மறைத்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்லுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியல, அதனுடைய காரணமும் எங்களுக்கு தெரியல. கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை பயின்ற IIT வனவாணி பள்ளி விரைவில் மூடும் நிலை உருவாகியிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை IIT வளாகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் குழந்தைகளுக்காக மறைந்த முதலமைச்சர் காமராஜரால் 1963ஆம் ஆண்டு வனவாணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திறந்து வைக்கப்பட்டது. 52 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் தற்போது 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை, சார்ஜிபி CEO கிறிஸ் சுப்பிரமணியன், இயக்குனர் விக்னேஷ் சிவன், பிரியங்கா பங்கஜம் IAS உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் வனவாணி பள்ளியில் பயின்றவர்கள்தான். உலகின் தலைசிறந்த ஜாம்பவான்களை உருவாக்கிய இந்த வனவாணி பள்ளி இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இயங்கி வரும் இந்த பள்ளி இருமொழி கல்வி திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதாகவும், UKGயில் ஆங்கிலத்திற்கு அடுத்து ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். பள்ளியை மூடுவதற்கான மறைமுக வேலைகள் நடந்து வருவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இது வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்தது, 2 மொழி தான் இருந்தாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு. இப்போ புதுசாக கொஞ்ச நாளாக தான் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி புக்கை ஒன்று கொடுத்து எல்லாருக்கும் படிக்க சொல்கிறாங்க. தமிழ் எடுத்து சொல்லிக் கொடுக்காம ஹிந்தி சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லா குழந்தைங்களும் 3 லாங்குவேஜ் கம்பல்சரியாக இந்த வனவானியில் படிச்சாகணும். இப்போ இந்த வருஷம் LKG கட் பண்ணிட்டாங்க, அட்மிஷன் கிடையாது. அதே போல் UKGயிலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் நியூ அட்மிஷன் கிடையாது. படிப்படியாக போயிட்டு இந்த ஸ்கூலை மூடிடுவாங்க. நடப்பாண்டு LKG UKG வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை பள்ளி நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசியல் கொள்கைக்காக இதுபோன்று பள்ளிகள் மூடப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி. 3வது லாங்குவேஜ் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கணும் ஒழிய என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ணுற சூழ்நிலையில் சில சமயம் ஒரு பள்ளியே 3 அளவுக்கு ஆக வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ IITயில் வனவாணி ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கா அப்படிங்கிறது கூட ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அரசியல் கொள்கையினால் ஒரு பள்ளிகள் 3 அளவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது தொடர்பாக வனவாணி பள்ளியின் தலைவர் தனபால், முதல்வர் பிரான்சி தாமஸ் ஆகியோரை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டனர். தற்போது IIT கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த பள்ளியை அரசே தன் கட்டுப்பாட்டில் எடுத்து பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.